Hey guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ரைஸ் ஃப்ளார், 1 எக்கு, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், சிக்கன் பவுடர், மட்டன் பவுடர். ஃபஸ்ட் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி ஆஃபாக வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சில்லி போடுறப்போ வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், அது பார்க்குறக்கும் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்து கட் பண்ணுங்கள். உள்ளே ஏன்னா ஒரு சில காலிஃப்ளவரில் புழு அந்த மாதிரி இருக்கும், அதனால் இந்த மாதிரி நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நீட்டாக அது ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணுங்கள். பொறுமையாக அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சுடுதண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்தால் அந்த தண்ணியும் வந்து நம்ம வடிகட்டி வச்சிட்டோம். வடிகட்டி எடுத்த காலிஃப்ளவரை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு நாங்கள் கொதிக்க வச்சுட்டோம். ஒரு சிலர் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வைப்பாங்க. நமக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த காலிஃப்ளவர் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால, இதில் எதுவும் பூச்சி எதுவுமே இல்லாததுனால நம்ம அப்படியே போட்டு நம்ம கொதிக்க வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் உப்பு வந்து நீங்கள் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க வச்ச அந்த காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்கான்னு பார்க்குறப்போ அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டான ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து இறக்கி வச்சிடலாம். கொதிக்க வச்சு எடுத்த தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட்டு வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் முட்டை 1 போட்டால் போதும், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் அரிசி மாவு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றுனீங்கன்னா ரொம்ப இதாயிரும். அப்போ உங்களுக்கு மசாலா வந்து அந்த காலிஃப்ளவர் மேலே ஒட்டாமலே போயிடும். கரெக்டாக அந்த மாவு மாதிரி அந்த மசாலா வந்து வரணும். அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவரை எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மசாலாவும் கரெக்டாக அந்த காலிஃப்ளவரில் ஒட்டணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதே மசாலா ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது போதும். அப்படி இல்லை உங்களுக்கு மசாலா பத்தலை அப்படின்னு இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவோ இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரோ ஏதோ ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா வந்து கரெக்டாக ஆயிரும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நீங்கள் எடுத்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஓகே. இல்லை நீங்கள் அப்போவே எடுத்து வறுத்திங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஊறும் போது வந்து கரெக்டாக அந்த மசாலா வந்து அதில் நல்லா ஒட்டும். அதுக்காக தான் வந்து நம்ம ஊற வைக்கிறது. ஸோ 30 மினிட்ஸுக்கு நாங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். 30 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டோம். நெக்ஸ்ட் இது பொரிக்கிறதுக்காக ஒரு தவா சட்டி எடுத்திருக்கோம். அதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் அந்த காலிஃப்ளவர் எடுத்து போடணும். ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வேகாது, அந்த டேஸ்ட்டும் நம்ம கரெக்டாக கிடைக்காது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அந்த காலிஃப்ளவரை எடுத்து போட்ட உடனே கிளறிடாமல் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து கரெக்டாக அந்த காலிஃப்ளவர் கூட ஒட்டும். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஷேடில் நமக்கு வந்து வரும். நீங்கள் இதுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி நாங்கள் யூஸ் பண்ணலை, நார்மல் சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வறுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.